Fg and Fe represent gravitational and electrostatic force respectively between electron and proton, which are at a distance 10 centimeter. Okay, the ratio of gravitational force to that of electrostatic force. அப்போ ஒரு எலக்ட்ரான் இருக்கு, ஒரு புரோட்டான் இருக்கு. ரெண்டுடைய சார்ஜும் இது பிளஸ் ஒன்று மைனஸ். டிஸ்டன்ஸ் கொடுத்தாச்சு 10 சென்டிமீட்டர். அப்போ ரெண்டுக்கு இடையில கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து G இன்ட்டு மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இன்ட்டு மாஸ் ஆஃப் புரோட்டான் பை ஆர் ஸ்கொயர். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து K இன்ட்டு அதான் 1/4πε0. Q1 Q2 ரெண்டு ஈக்குவல் தான், சார்ஜ் EE தான். அப்ப Q ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். மைனஸ் பிளஸ் இன்டு மைனஸ் இஸ் மைனஸ். ஆக்சுவலி இது ரெண்டும் சேம் கொடுத்ததுனால நம்ம ஒன்றும் கவலைப்பட, ரேஷியோ தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ Fg பை Fe கண்டுபிடிக்கிறோம், which is nothing but G mass of electron into mass of proton divided by K into Q squared. எல்லா டேட்டாவும் நமக்கு தெரியும். G வேல்யூ வந்து 6.6 into 10 to the power of minus 11. Mass of electron 9.1 into 10 to the power of minus 31. Mass of proton உனக்கு தெரியும் 1.67 into 10 to the power of minus 27. Divided by K value. K is nothing but 9 into 10 to the power of 9. Charge of electron 1.6 into 10 to the power of minus 19. The whole squared. நீ இந்த பவர்ஸை மட்டும் எடுத்தேனாலே போதும். பவர்ஸ் எடுத்தேன்னா இந்த வேல்யூ கரெக்ட் ஆகும். 10 to the power of minus 39 is that. 39 is the answer. ஸோ இதை நீ போடவே வேண்டாம், மனப்பாடம் பண்ணிடு. அப்ப இப்படியும் சொல்லலாமா? Gravitational force is 10 to the power of minus 39 times gravitational force weaker force than electrostatic force அப்படின்னு சொல்லிவிடலாம். ஆல்ரெடி மாத்தி சொல்லு. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை விட 10 to the power of 39 times greater than the gravitational force இப்படியும் சொல்லலாம். இதை மைண்ட்ல டைரக்டா வச்சுக்க, ஒர்க் அவுட் பண்ணவே வேண்டியதுல இந்த ரேஷியோ. அப்ப எலக்ட்ரான் புரோட்டானுக்கு இடையில இருக்க ஒரு டிஸ்டன்ஸ், அது என்ன டிஸ்டன்ஸ் ஆலும் டிஸ்டன்ஸ் கேன்சல் ஆயிருக்கும். சரிதானா? இந்த ஆன்சர்.